ஐயா வணக்கம் ஐயா. வேதநாராயணன் பேசுகிறேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. நான் வந்து பயிற்சிய வந்து ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன். அம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பண்றேன். பகல்ல ஒரு 3 மணி, 4 மணிக்கு விழிப்பு வரும்போது, எழுந்து உட்காந்து பண்ணிட்டு மறுபடியும் தூங்கிர்றேன். அதில பயிற்சியும், வாசி யோக நிஷ்டை 2மே பண்றேன். இதில நான் என்ன அப்சர்வ் பண்றேன்னா, கொஞ்ச நாளா, ஆம் நம்ம வந்து பயிற்சி பண்ணி முடிச்சோனே தூக்கம் நல்லா வருது. கனவு உலகத்துல நம்ம உடனே பிரவேசிக்கிற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப என்ன நடக்குது, கனவுல ரொம்ப ரம்மியமான கனவுகள். அது கனவுனே தெரியாத அளவுக்கு நம்ம முழுகிர்றோம். அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு கேரக்டரும், அந்த முகமும், அங்க ஏற்படுற நிகழ்வுகள்லாம் எனக்கு அது எல்லாமே ஒரிஜினல் தான். உண்ம நிகழ்வுலகுல நடக்கிற மாரியே வந்து அ ஒரு விஷயம் அத அங்க நான் பார்க்குறேன். அவ்ளோ தொலைஞ்சு போயிர்றேன். சாட்சியா நான் இல்லவே இல்ல. அந்த அது எல்லாமே உண்மைன்ற நிலைமைக்கு போயிட்டு, அது அந்த கனவு ரம்மியமா தான் இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத நான் சிரிக்க கூட சில சமயம் சிரிக்கிறேன். அந்த கனவுல ஏற்படுற நிகழ்வுகள பார்த்து நான் கனவுலயே சிரிக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா, அந்த விடிகாத்தால அத எழுந்துக்கும்போது ஒரு 7 மணிக்கு வீட்ல எழுப்பும்போது, நம்மளே எழுந்துக்கும்போது அது கனவுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு திருப்பி இந்த பிரக்ஞைக்கு வந்துர்றோம். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க நிகழ்வுலகுல இப்ப நம்ம முழிச்சுட்ருக்கோம். இந்த நிகழ்வுலகுல வந்து நான் பிரம்மம், இது கனவு அப்படிங்கிற இது வந்து மாயைன்ற ஒரு தோற்ற மயக்கத்துலேருந்து நம்ம முழிச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து நெறைய பயிற்சிகள் மேற்கொள்றோம். அ உணவு நிலையில நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸோட செயல் பண்றோம். ஆனா கனவுக்குள்ள அந்த மாரி ஒரு டூலே நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு பயமும், பதட்டமும் என்கிட்ட இருக்கு. அ இதுக்கு ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி நான் கனவு உலகுல நான் வந்து அ அது கனவு தான் அப்படிங்கிற ஒரு பிரக்ஞையோட நான் வந்து என்னோட உறக்கத்த கையாள்றது? இதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? இல்ல இது இப்படிதான் இருக்குமா? அப்படின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா. நன்றி. ஒருவேளை இந்த கனவு காணும்போதே நமக்கு வந்து இறப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க ஐயா. அப்ப நான் வந்து அறியாமையில தானே ஐயா இறக்கிறேன். அ அந்த இடத்துல நான் இறக்கிறேன்ற உணர்வு கூட இல்லாம தானே இறக்கிறேன். இது ஆபத்தானது தானே ஐயா? இத பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அன்பு யோகியே, உங்களது முதல் 2 கேள்விகளுக்கான பதில்கள். முதலில் கனவு பொய் என்று நம்புகிறீர்கள் இல்லையா? பொய் எப்படி உங்களுக்குள்ள அந்த ஆனந்தத்தை தருகிறது? அந்த துக்கத்தை தருகிறது, கோபத்தை தருகிறது, பயத்தை தருகிறது? மெய் என்பது இந்த நனவுலகம், இந்த உலக வாழ்க்கை, இதில் இருக்கும் உறவுகள் இதுவெல்லாம் மெய் என்று நம்புகிறீர்கள். ஆத்மனாகிய உங்களுக்கு இந்த நனவு எனும் விழிப்பு நிலையும் கனவுதான். கனவு எனும் காணுகின்ற அந்த உறக்க நிலையில் தோன்றும் அந்த நிலையும் கனவுதான். ஏன்? நீங்கள் இந்த உடல், இந்த மனம், இந்த வாழ்க்கை என்பதும் கூட கனவுதான். நீங்கள் மட்டுமே நிதர்சனமான உண்மை. காரணம், இந்த விழிப்பு நிலையில் நனவுலகில் வாழும் வாழ்க்கை அது கனவு என்பதை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். சித்தர்களும், யோகிகளும், ஞானிகளும் திரும்ப திரும்ப கூறுகிறார்கள், பொய்யுலகை, பொய்யுடலை, பொய்யுறவை, பொய்யெனவே மெய்யா நினை வேண்டவும் வேண்டேனோ என்று. அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் இதை மெய் என்று எண்ணுகிறீர்கள். ஆகவே இந்த விழிப்பு நிலை, இந்த உலகம், உடல் வாழ்க்கை பொய், கனவுதான். 2வதாக, கனவில் இருந்தவாறு மரணம் ஏற்பட்டால் என்றால், இந்த நனவில் இருந்தவாறு மரணம் ஏற்படுவது கூட கனவுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வேதநாராயணன் எனும் பெயர் கொண்ட உருவத்தோடு மனைவி மக்களோடு வாழ்ந்து சற்றென்று மரணம் அடையும் பொழுது அந்திம காலத்தில் அதுவும் கூட கனவுதான். ஏனென்றால் ஆன்மாவாகிய நீங்கள் மரணிப்பதில்லை. உங்களுக்கு மரணம் கிடையாது. அதேபோல் ஜனனமும் கிடையாது. இந்த பூலோகத்திற்கு வந்தீர்கள். இந்த தேகத்துள் நிறைந்தீர்கள். இங்கு ஒரு வாழ்க்கை கனவாக கண்டு மகிழ்ந்தீர்கள். அதில் சுக, துக்கம், லாபம், நஷ்டம் எல்லாம் வந்து போகிறது. பிறகு இந்த உடலை உகுத்துவிட்டு, இந்த வாழ்க்கை உறவுகளை துறந்துவிட்டு, நீங்கள் மீண்டும் பேரொளியாய், பரிபூர்ணமாய் வெளியேறி விடுகிறீர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பார்த்தீர்களா?
இந்த நனவு நிஜம் என்று நம்புகிறீர்கள். கனவு பொய் என்று நம்புகிறீர்கள். இதுதானே மனோமாயை. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் இந்த தூலத்தில் நீங்கள் அனுபவிப்பது உண்மையில் சூட்சும அனுபவங்களே. சூட்சுமத்தில் அவை இருந்தால்தான் தூலத்தில் நீங்கள் இவற்றை அனுபவிக்க முடியும். உங்கள் கர்மா, இங்கு நிகழும் காரியங்கள், இதில் வரும் இன்ப துன்ப நுகர்வுகள் யாவுமே சூட்சுமத்தில் இருந்து வெளிப்படுபவை. அவைதான் கர்ம வினைகள். அதுதான் உங்கள் வாழ்க்கை. உங்கள் உடலாக இருக்கிறது, உங்கள் உலகமாக இருக்கிறது, உங்கள் மனைவி மக்கள் வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உத்தியோகம், இந்த வசதி, வாய்ப்பு யாவுமே உங்கள் கர்ம வினை. அப்படியானால் நீங்கள் கனவு கண்டு கொண்டுதான் நனவுலகில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே உறக்க நிலையில் கனவுலகில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கனவும் நனவும் இரண்டுமே மாயை, மனோமாயை, கர்மவினை. அதில் தோன்றும் சுகதுக்கங்கள் யாவுமே மாயை. இந்த மாயத்தை நீக்கி வருவினையை பாழாக்கி காயத்தை வேறாக்கி உங்களை காண்பதற்குத்தான் இந்த யோகமும் ஞானமும். உங்களை கண்ட பிறகு இந்த வாழ்க்கை பொய்யாய், கனவாய், பழங்கதையாய் மெல்லப் போயினவே எனத் தோன்றும். என் ஜனனம் முதல் இதுவரை என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு நாளும் கூட எனக்குள் பதிந்துள்ளது. நான் பிறப்பிலிருந்து இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தால் ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு தோன்றி காட்சி தருகிறது. மறைவதே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு சிறு பிராயத்தில் என்ன நிகழ்ந்தது என்று கூட தெரியாது, மறந்திருக்கும். ஆனால் நான் 6 மாத குழந்தையில் இந்த உடலை விட்டு பிரிந்து வெளி உலகத்திற்குள் சென்றது. பலமுறை வெளி உலகத்திற்கு வந்து மீண்டும் உடலுக்குள் சென்றது. உடல் எடுப்பதற்கு முன்பு வானவீதியில் அலைந்து திரிந்து எனக்கான தாய் தந்தையரை தேடியது. அவர்களை கண்டறிந்து நான் ஜனனித்தது வரை எனக்கு எல்லாமே அப்படியே திரைப்படம் போல் உள்ளே இருக்கிறது. அப்படியானால் என்ன காரணம்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது நிஜமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அதை விட்டுவிட்டால் அது பொய்யாக மறைந்து போகிறது. நான் அது கவனத்தில் கொண்டு வந்தால் என் வாழ்க்கை நிஜமாக தோன்றுகிறது ஒவ்வொரு நாளும். ஆனால் அதை விட்டுவிட்டால் அது பொய்யாக மறைந்து போகிறது. இப்பொழுது சொல்லுங்கள், நான் வாழ்ந்தது நிஜமா பொய்யா? சிந்தித்து செயல்படுங்கள். என் அன்பு நிறைய அருளாசிரியர். நன்றி செய்க நலமே.